நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூலிகை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த விராலி பல ஆற்றல் உள்ள மூலிகை, மிக சக்தியான ஒரு மூலிகையாக இது விளங்குது. இந்த மூலிகை எப்படி நம்ம இந்த நுரையீரல் உள்ளே இருக்கிற சளியை கரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக வீரியமான ஒரு மூலிகை இது. இந்த மூலிகை இந்த அளவுக்கு எடுத்துங்க, நல்லா நிழலில் காயுங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. நிழலில் காய வச்சு அப்படியே இந்த ஒவ்வொரு இலையை அப்படியே கிள்ளி எடுத்துங்க. கிள்ளி நிழலில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சி போயிடும். இது பவுடர் பண்ணுங்க, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடுங்க. இதுவும் கூட பாருங்கள், திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த திப்பிலி 100 கிராம் பவுடர் இது நம்ம செஞ்சு எடை போட்டு எடுத்துக்கங்க. 100 கிராம் பவுடர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடை போட்டு எடுத்துக்கணும். 5 கிராம் தான் இது திப்பிலி. இதுவும் கூட சேர்க்கணுங்க, ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. 5 கிராம் திப்பிலி சேர்த்து நல்லா பவுடராக அழித்து ரெண்டும் கலந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ அழுத்தமாக நுரையீரலில் சளி இருக்கோ அவ்வளவும் பிரச்சனை கொடுக்கும் உடம்புக்கு. தொடர்ந்து இரும்பல் வரும், அந்த இரும்பல் விடாத தொத்து நோயாகவும் மாறும், நிறைய கிருமிங்க உண்டு பண்ணிடும். அதே நேரத்தில் துர்வாசனம் நிறைய நம்மக்கிட்டேருந்து வீச ஆரம்பிச்சிடும். இதில் இந்த மாதிரி பல விஷயம் நிறைய இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது குறிப்பாக பார்த்திங்கன்னா எவ்வளவோ வைத்தியத்துக்கு இதை எடுத்து நிறைய இப்போ செய்கிறாங்க. இந்த மூலிகை மிக விசேஷமான ஒரு மூலிகை. இது எவ்வளோ பவுடர் சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னால் ஒரே ஒரு சிட்டிகை தாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வீரியமிக்கமான மூலிகை. எந்த மருந்து சாப்பிட்டாலும் நம்ம அளவு கம்மியாக சாப்பிட்டோம்னா நல்லா வீரியமாக வேலை செய்யும். அதனால தான் ஒரு சிட்டிகை 2 சிட்டிகைக்கு மேலே வேணாம். தேனில் கொழிச்சு சாப்பிட்டிங்கன்னா சளி அவ்வளோ சீக்கிரமாக சளி கரையும். சளி என்னென்னா நம்ம செஞ்சாலும் கரையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இது ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். அதனால் இந்த செடி சளிக்கு மட்டும் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் இது நிறைய வைத்தியத்துக்கு வருது. இந்த முறையை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரிபூர்ணமாக குணம் காணுங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.